நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இலக்கியாவுக்கு எதிர நிறையா சதி திட்டமெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. முக்கியமாக அதில் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவி விருந்துன்னு ஒரு பக்கம். இந்த சொத்து எல்லாமே கார்த்தியோட தானடா, வெக்கமாகவே இல்லை உனக்கு, எல்லா சொத்தையும் நீ திருடி வச்சுன்னு கார்த்தி பாவம் வீடும் இல்லாமல் நாதியும் இல்லாமல் அனாத மாதிரி ஒரு பக்கம் சுற்றின்னு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாகவே இல்லையா, கில்ட்டியாக இல்லையா? இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமான வேலை செஞ்ச நீயும் பொண்டாட்டி இந்த வீட்டில் சந்தோஷமாக இருங்க, எந்த ஒரு தப்பும் செய்யாத அந்த பச்சை புள்ளியை ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாமே உங்களோட சூழ்ச்சி தானே, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளி விட்டீங்க. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் தள்ளி விட்டு என் மேலே பழி போட்டால் நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே நம்ம என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் ஒரு பக்கம் இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இவர் இருக்கார்ல எஸ்எஸ்கே, அவர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க தாட்சாயணிக்கு, ஜெயிலேருந்து எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம எஸ்எஸ்கேவெல்லாம் முடிங்க, எல்லாமே காசு தான், காசுன்னு ஒன்று இருந்தால் போதும், எஸ்எஸ்கே எல்லாமே ஒரு பக்கம் சாத்தியம் அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்கேவுக்கு பணம் கொடுத்துட்றாங்க. உடனே எஸ்எஸ்கே அதே வாங்கி வச்சுன்னு சரி ஓகே அவரோட ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே டேரெக்டாக போய் பேசுகிறாரு. யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேறு யார்கிட்ட, போலீஸ்கிட்ட தான். அவங்ககிட்ட இருந்துன்னு உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் நான் தந்துடுறேன், என்னை வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு டீலிங் பேசினாங்க. கோர்ட்டுக்கு ஒரு பக்கம் போகணும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கும் ஒரு பக்கம் 20 லட்சம் கொடுத்துட்றாங்க, ஒரு பக்கம் அந்த போலீஸ் அதிகாரிக்கு 30 லட்சம் கொடுத்துட்றாங்க. இதனால் கரெக்டாக நைஸாக எந்த ஒரு தப்பும் செய்யலை, இது வந்து தவறுதலாக செஞ்சுதா அப்படின்னு சொல்லி வார்னிங் அடிப்படையில் வெளியே விட்டுடுறாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தாட்சாயினின்னு போயிட்டு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இந்த பார் கார்த்தி, உன் வாழ்க்கையில் தப்பு நடந்துருச்சு, அது எங்களால் தான், அது நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலை, இதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போய் எங்கேயும் இருக்க முடியாது, சொன்னால் புரிஞ்சுக்கோ, வா நாங்கள் இருக்கோம், உனக்கு எந்த ஒரு பிரச்சனை இனிமேல் வந்தாலும் நாங்கள் சமாளிச்சோம், பிரச்சனையை உருவாக்குறதே நீங்கள் தானே, நான் எங்கள் அண்ணன் தான் எல்லா பிரச்சனையும் உருவாக்குறான்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன், அவன் எங்கிட்ட இருந்து சொத்தெல்லாம் பிடிங்கி கொத்தடி மாதிரி வச்சிருந்தான், நீங்கள் எங்கிட்ட அவங்ககிட்ட சொத்தை வாங்கி தர மாதிரி கொத்தடி மாதிரி வச்சுருக்கேன், மற்றபடி நான் எல்லாத்தாலையும் ஒரே மாதிரி தான் என்ன நடத்துறீங்க, அதனால் என் வழி தனி வழின்னு சொல்லிட்டு நான் போனால் மட்டும்தான் நான் ஜெயிக்க முடியும், மற்றபடி உங்கள் கூட இருந்தால் நான் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இப்போ தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது, எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் போயின்னு இருக்காங்க. இது நடக்குமா நடக்காதா, அந்த நம்பிக்கை கண்டிப்பாக கை கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் இருக்குது. இந்த கேள்விக்கு மொதல்ல நிறைய பிரச்சனை இன்னும் ஓடிட்டு தாங்க இருக்குது. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ரொம்பவே குழப்பத்தோடையும் திக் நிமிடங்கள் மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் கருத்துக்கு அனுப்பாக கூட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, போனதெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் புதுசாக தினசா ஒரு பிரச்சனையை நம்ம உருவாக்கணும், அதை எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம யோசிச்சாகணும். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்முன்னு இலக்கியா நம்ம சொத்தை எல்லாமே கார்த்திக்கே கொடுத்துடலாமா, அவன் போய் அனாத மாதிரி அங்கங்கே ரோடில் தங்கின்னு இருக்கான், நமக்கு என்ன, நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலாம், அவன் எந்த கேஜனா போயின்னு போகிறான், சொத்தை கொடுத்து விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சொத்தை கொடுத்தோடனே அவன் வாழ்க்கையை இழந்துருவான், எல்லாமே அந்த எஸ்எஸ்கே பிடிங்கிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அது நமக்கு தேவையில்லை, அவன் அந்த சொத்துக்காக தான் நம்ம அடையிறோம்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கான், அந்த சொத்தை நமக்கு வேணாம், கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, உங்களோட விருப்பம் தான், ஏன் விருப்பம், கூட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை போய் அழைச்சிட்டு வராங்க. இந்த மாதிரி நாளைக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துருப்பா, உன் சொத்தை எல்லாமே நீ வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு எல்லா சொத்தையும் நம்ம கார்த்தி பேருக்கு எழுதி வச்சிடறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம எஸ்எஸ்க்கு சும்மா இருப்பானா, அந்த இடத்துல புதுசாக ஒரு ட்விஸ்ட்டை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்க பிடுங்கிறதுக்கு பண்ண பிளான்ற எல்லாமே இன்னும் அவங்க பேர்லேயே தான் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா போடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ராமா எதுக்குமே இடம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் சொல்கிறது தான் நீதி, நாங்கள் சொல்கிறதா தர்மம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல புதுசாக ஒரு ட்விஸ்ட்டை உருவாக்கி வச்சுட்டு இருக்காங்க நம்ம கௌதமும் இலக்கியாவும். பார்த்தியா, இந்த சொத்தெல்லாம் உன் பேருக்கு மாறியும், ஆனால் அந்த எஸ்எஸ்கே சேர்ந்து எங்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கணும் தான் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக புரிய வைக்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெளிஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் அது உண்மையாக என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது கருத்து கணிப்பாக கூட. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குது. இந்த சமயத்தில் இதெல்லாம் நம்ம பார்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாதுங்க. எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு சரி இருக்கலாமான்னு சொல்லிட்டு நினச்சாலும் ஐயோ இப்படி நடந்துருமோ, ஐயோ அப்படி நடந்துருமோன்னு சொல்லிட்டு பயம் பதட்டம் எல்லாமே ஒரு பக்கம் சேர்ந்து நம்மளை ஒரு பக்கம் வாட்டி வதைக்குது. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, கரெக்டாக நம்ம
இலக்கியா இருக்காங்களா, அவங்க இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார்த்தி இந்த சொத்தை எல்லாமே நீ வச்சுக்கோ, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டு அந்த எஸ்எஸ்கே கூட கூட்டணி வைக்காத. நீங்கள் சொல்கிறவங்க கூட தான் நான் கூட்டணி வைப்பேன். நீங்கள் சொன்னால் நான் கேட்கணுமா? என்னை பார்த்தா உங்களுக்கு கொத்தடி மாதிரி இருக்கா? எனக்கு பிடிச்சதா தான் நான் செய்வேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதட்டல் உதட்டலாக பேச ஆரம்பிச்சிடாரு. இவன் சொன்னாலும் திருந்த மாட்டான். இவங்ககிட்ட சொல்லி எதுக்கு பிரோஜனம்? விடு இலக்கியா, அவன் எந்த கதியாக போனால் நமக்கு என்ன? நமக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது. நீங்கள் சம்பாதிச்சு சொத்து இருக்குல்ல, அதெல்லாம் நான் போய் வாழ்ந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணி கிளம்புறாங்க. இப்போ கார்த்தியோட நிலமை என்னாக போகுது? கார்த்தி எல்லா சொத்தையும் பறி கொடுத்துட்டு திருன்னு முழிக்க போகிறாரா? என்ன பண்ண போகிறாரு? ஏது பண்ண போகிறாரு? அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அப்போ தெரிஞ்சுக்க தாங்க போகிறோம். இதில் இன்னும் நிறைய ட்விஸ்டெல்லாம் காத்துன்னு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.